அப்ப நம்மளோட தவை எடுத்து கேஸ் பத்த வைக்குமா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. அதுக்கு முன்னாடி வந்து சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சோலை பட்டூரை அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக அதுல என்னென்ன போடலாம் நமக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ பெரிய வெங்காயம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எடுக்கலாம். அப்புறம் வந்து பூண்டு, என்ன பாட்டா, பூண்டு, இஞ்சி தாளிக்கிறதுக்காக சின்ன ஜீரகம் தாளிக்கிறதுக்காக நம்ம என்ன எடுத்துட்டாங்க, சின்ன ஜீரகம், மிளகாய், வரமிளகாய், பேலீஃப், காளி எல்லைச்சி, கருவேப்பிலை, ஏலக்காய், லாங், பட்டா. இதெல்லாம் நம்ம தாளிக்கும் போது கடுகு போட வேண்டாம். அதுக்கு பதிலா நம்ம வந்து ஜீரகம் போட்டா போதும். இனி அதுக்காக வந்து நம்மள என்ன பத்த வைக்கப்பா. கேஸ் சூடாகட்டும். அப்ப சுண்டல் வந்து நாங்க வேக வச்சிருக்கு, தக்காளி மிக்சியில் அடிச்சு போட்டு வச்சிருக்கு, அது பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலை தண்ணியில போட்டு வச்சிருக்கு. அழைக்கிறதா போகட்டும், அலாசி எடுத்தா போதுமில்ல. நீ அது தேவையான அளவுக்கு நம்மள எண்ணெய் ஊத்திக்கலாம். நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. அப்போ நமக்கு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாய்க்கு அப்புறமா நம்மளுக்கு ஜீரகம் போட வேணும். சோம்பு வேண்டாம், ஜீரகம். அது சோளப்பட்டரை வந்து இதுதான் போடுவாங்க, ஜீரகம் தான் போடுவாங்க, வேற எதுவுமே போட மாட்டீங்க. கடுகு போட மாட்டேன். அவங்க வந்து எண்ணெய் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணாங்க, எண்ணெய் நெய் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லுது எண்ணெய் நெய் எல்லாம் நிறைய நம்மள சாப்பிட்டதான் நம்ம எலும்புக்கு நல்ல சத்தாகுவாங்க, நல்ல ஸ்ட்ராங் ஆகுவாங்க, அப்படிதான் அவங்க சொல்லுது. நம்ம வந்து சவுத் இண்டியன்ஸ் வந்து அவ்வளோ எண்ணெய் ஊற்ற மாட்டீங்க. இருந்தாலும் எங்களை எண்ணெய் ஊற்றுவாங்க. தமிழ் தெரியல, எனக்கு தமிழுக்கு பேச கொஞ்சம் கஷ்டம். அப்பா மயமா ஏதோ சொல்லு மயமா. ஹெல்ப்பரா இருக்கு, கத்துக்கிறோம்ல. அப்ப ஜீரகம் போட்டாங்க. வந்து இந்த காளி எல்லைச்சி, அது போட்டாங்க. அது இதுதான் போடுவாங்க. சாரி, பட்டை, லாங், பேலீஃப், பிரியாணி இல்ல, வரமிளகாய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பா. கொடுமா. மிக்ஸ் பண்ணி கொடுத்த இனி வந்து பூண்டு உங்களுக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு வேணாலும் போடலாம், அவ்வளோ டேஸ்ட். இஞ்சி கேஸ் கம்மியா வைங்க, மிக்ஸ் பண்ணி கொடுப்பா. அது நம்மளுக்கு எவ்வளோ, தமிழ வீட்டில் எவ்வளோ எத்தனை ஆள் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு போடலாம். நான் 2-6 பெரிய வெங்காயம் எடுத்துட்டாங்க. ஏன்னா கிரேவி வேணுமில்ல, தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடலாம். சின்ன பாப்பா வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பெரிய பாப்பா ஹெல்ப் பண்ண, சின்ன பாப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. அவ்வளோ இல்லை, நான் ரொம்ப குஷி. நான் ஃபுல்லாக வந்து எனக்கு பாத்திரம் கொடுப்பாங்க, தூட்டு கொடுப்பாங்க, தொடச்சி தருவாங்க. அப்புறம் அந்த துணியெல்லாம் வாஷிங் மிஷின் போடலாம், தொடச்சி தருவாங்க. வேலை எனக்கு செஞ்சு தருவாங்க. அதனால எனக்கு கவலையே இல்லை. நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு மாதிரிங்க.
எங்க புள்ள நான் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஐயோ போய் சொல்றாங்க. சும்மாங்க அந்த தப்பு செஞ்சா அடி போடுவாங்க. அது வேற காரியம். தப்பா செஞ்சு எனக்கு தெரிஞ்ச அப்பவே அடி முதுகில போடுவாங்க. தப்பு செய்யும்போது மட்டும்தான். எல்லாரும் எங்களை எல்லாம் ரொம்ப பாசமா விளையாடுவாங்க. இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னெல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. அப்படி பார்த்தா காலை ஏந்திரிச்சு சாயங்காலம் வரை அடி போட வேண்டியதா இருக்கு. அப்புறம் என்ன வேண்டாம், தாயாய் போயிடுச்சுல. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. அது பாதித்தா போட்டு தமாஷை எடுப்பாங்க. போதும். அப்புறம் കുറച്ച് മഞ്ഞപ്പൊടി ഇടാം, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். காரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போடலாம். இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள் போதும். இனி வந்து நமக்கு போட்டீங்களா? உப்பு ஃபர்ஸ்ட் போட்டாங்க, ஓகேலையா? இனி வந்து நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா போடலாம். ஏன்னா இப்ப போட்டோம்னா பச்சை மிளகா வந்து முதல்ல போட்டோம்னா அது வெந்து அங்க போவாங்க. இது காரம் எவ்வளவோ அவ்வளவு போடலாங்க. ஓகே. நீ வந்து நம்மளுக்கு என்ன போடலாம்? தக்காளி அரைச்சி வச்சிருக்கல அது போடலாம். தக்காளி போட்டுக்கணும், பார்த்தீங்களா? எத்தனை தக்காளி? ஒரு குட்டி தக்காளி 6 இருக்குது. அப்போ ரொம்ப குட்டி தக்காளி தான், பெரிய தக்காளி இல்லை. பெரிய தக்காளியா 3 போட போகுது. இப்போ வந்து நல்ல அழகா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா. ஆமா, இப்போ இந்த கலர் வரணும். சோலைப்பட்டு பச்சை மிளகாய் இப்போ போட்டா தான் கொஞ்சம் அழகா இருப்பாங்க. பார்த்துட்டுங்களா? அந்த ரெட் கலருக்கு பச்சை கலர் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. நமக்கு மூடி வைக்கலாம். ஓகேவா? மூடி வச்சு சோலை பட்டூரையில எல்லாம் ரெடி ஆகிட்டு மசாலா தேவையான இந்த ஆஃபீஸ் என்னென்ன தேவையோ மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் சாட்டு மசாலா போட வேணும். சாட் மசாலா. ஓகே மேடம், கொஞ்சம் கீடு அது கொஞ்சம் சிக்கன் மசாலா போடணும். சிக்கன் மசாலா போட்டாங்க. நீ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போடுங்க, கொஞ்சம் கிளறி கொடுக்கணும். இனி அது லைட்டாக கொஞ்சம் கீ போடுங்க. ஆனால் நார்த் இந்தியன்ஸ் வந்து கீ ரொம்ப முக்கியங்க. சோலை பட்டூரை ரெடி ஆகி மசாலா சோலை பட்டூரை ரெடியாக இருக்குங்க. பார்த்துட்டிங்களா? இந்த கலர் வரணுங்க. ஏன்னா ரொம்ப மஞ்சத்தூள் போடக்கூடாது. அவங்க குழம்பு எப்பவுமே வந்து ஒரு மெரூன் கலராக இருப்பாங்க நார்த் இந்தியன்ஸு. அந்த சோலை பட்டூரைக்கு வந்து சைடில் பூரி தான் மெயினாக அவங்க சாப்பிடுவாங்க. போட்டுங்களா பாப்பா? போட்டேன். ஆமாம், பார்த்துட்டீங்களா? இந்த அளவுக்கு வரணும். நமக்கு வந்து அந்த சுண்டல் வேக வச்சிருக்குல்ல, அந்த சுண்டல் வந்து நமக்கு போட்டு கொடுக்கலாம். பார்த்தீங்களா? அந்த தண்ணியோட அந்த சுண்டல் இருக்குல்ல போடுங்களா. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு தண்ணி போட. எவ்வளோ தண்ணி? கொஞ்சம் கூட தண்ணி போடணும். பாத்தியா? சரி சிவா, கொஞ்சம் தண்ணி போடுமா. தண்ணி கொடு.
இது நமக்கு இனி வேணாம்னா கொஞ்சம் கூட கீ போட்டு போட்டு கொடுக்கலாம். கீ தான் போடுங்க, கீ போடுங்க. போட்டு இருக்கு. உப்பு பார்க்கலாமா? ஏன் போடல உங்களுக்கு சிரிக்கிற? தமிழ் கேட்டு சிரிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மாங்காய் பவுடர் போடலாம். கொஞ்சம் புளிப்புக்காக கொஞ்சம் மாங்காய் பவுடர் போடலாம். புளி போடலாமே. புளி இல்லாம எலுமிச்சம்பழம் ஊத்தலாமே. நிம்பு பானி போடலாமே. இன்னும் கொஞ்சம் கொதிச்சு எண்ணெய் மேலே வரணும். அப்ப ஆஃப் செய்யலாம். ஓகேவா? இப்போ வந்து கொதிச்சு எண்ணெய் மேலே வரும்போது நம்மளுக்கு அப்போ நம்மள இந்த மல்லித்தூள் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கலாம். சரியா? சுண்டல் குழம்பு ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் மல்லி இலை போடலாம். சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பிലേക്ക് இறக்கி வைக்க. இனி நம்மளுக்கு பூரி செய்யலாம். சோலை பட்டூரையில என்ன பட்டூரை? சோலை பட்டூரையில பட்டூரை செய்ய போறோம். சோலை ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. சோலை ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. பட்டூரை செய்யலாம். இனி வந்து கொஞ்சம் எண்ணெய் போதும். அந்த கருகருன்னு ஆயிடுவாங்க. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதுக்குள்ள மாவு போட்டு இப்போ பூரி ரவுண்டா செஞ்சுட்டு இருந்தால் அது கரெக்டாக ஆகுவாங்க. இப்படிதான் செய்யணும். ஆனால் மாவில போட்டு செய்யவே கூடாது. எண்ணெய் சூடாட்டு இருக்கு. அப்போ நம்மள இந்த பூரி வந்து ரெடி ஆகிடுவாங்க. எண்ணெய் சூடு பண்ண அதே நேரத்துல நம்மளுக்கு அந்த பூரியில நமக்கு பருத்தி வைக்கலாம். பருத்தி வச்சோன்னா சீக்கிரம் ஆயிடுவாங்க. எண்ணெய் அப்படியே சூடாயிடும். இங்க பூரியும் நம்மளு ரெடியா கரெக்டா பருத்தி வைக்கலாம். ஆச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு பார்த்துட்டீங்களா? எண்ணெய் சூடாயிடுச்சு. இன்னும் நமக்கு சீக்கிரம் நமக்கு பூரி சுட்டு எடுக்கலாம். ஓகே. எவ்வளவு சீக்கிரம் ஆச்சு. ஆனால் அந்த எண்ணெயில பூரி பருத்தி வச்சு போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போடுங்க. ஆனால் எண்ணெய் வந்து தெரிச்சிடுவாங்க கையில. அதே போல நம்மள எண்ணெய் நம்மளோட இப்படி சாஞ்சு வரக்கூடாதுங்க. சாஞ்சு வேணும்னா நம்மளோட வயர்ல எல்லாம் அடிப்படுவாங்க. அடிப்பட்டா சுட்டுடும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுங்க. பூரி எப்படி வருது பாரு. எதுவுமே இல்லைங்க. கொஞ்சம் கோதுமை அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு அவ்வளோதான். வேற எதுவுமே போடலை. கோதுமை மாவு தான். வேற எதுவும் போட வேண்டிய தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு பிடிச்சதா மைதா போடுங்க, ரவை போடுங்க. நான் எதுவுமே போடவே இல்லை. கரெக்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய சுடணும். ஸோ கொஞ்சம் கழிச்சு அப்புறம் சுட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம்.
அப்போ நம்மளோட சோள பட்டூரா ரெடி ஆகி இப்போ எங்க சின்ன பாப்பாவுக்கு கொடுக்குறேன். இந்த வெங்காயம் நல்லா இருக்கா? நல்லா சோளப்பட்டு ரெடி. இந்த பெரிய வெங்காயம். அப்போ வந்து நம்மளோட சோள பட்டுரைக்கு வந்து நம்ம மெயினா வந்து சுண்டல் குழம்பு, தயிர், வெங்காயம் சைடுல கட் பண்ணி வைக்கணும். அப்போ இந்த வீடியோ നിങ്ങൾക്ക് பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா கரீஷ்மா? சூப்பரா இருக்கா? ஓகே, டடா. டடா.